கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நமக்கு நெறைய துரோகங்கள் செஞ்சிருப்பாங்க. நம்மள கீழ தாழ்த்தியிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நெனச்சிருக்க மாட்டோம், செய்திருக்கவும் மாட்டோம். இன்ஃபாக்ட் நெறைய நல்லது கூட நம்ம செஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட மக்கள் நம்மள எந்த காரணத்துக்காகவோ தெரியாது. நம்மள கீழ தள்றதுக்காகவே அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அது பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. நமக்கு நெறைய நேரம் இது ஏன், எதனால இது நடக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். மேபி நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். உங்களுடைய குளோஸ் சர்க்கிள் அண்ணன், தம்பி, இல்லன்னா அக்கா, தங்கச்சி, இல்லன்னா உங்க ஆஃபீஸ்ல, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா, நெறைய பேர் நம்முடைய கால வாரி விடுறதுக்கே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதற்குன்னே நமக்கு தெரியவே இல்ல. ஏன் இந்த மாரி நடக்குறாங்க மக்கள்? நான் தேவனுக்கு உண்மையா தானே இருக்கிறேன். தேவனுக்கு பயந்து தானே இருக்கிறேன். இதெல்லாம் தேவன் கேட்க மாட்டாரான்னு சொல்லி நம்ம நெறைய நேரத்துல நமக்குள்ளேயே நெறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கொள்வோம். அது ஏன்னா, நமக்கு இன்னும் தேவனோடு பக்கத்துல நம்ம போகணுங்க ஆக்சுவலா இல்லையா? நம்ம அப்பாவோட இருதயத்த புரிய தான். இல்ல அவருடைய இருதயம் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். அதாவது தேவன் பார்க்கிற வண்ணமாக நம்மளோட வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது, ஒரு நல்ல டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல ஏசப்பா குடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பு. யோசேப்ப பாருங்களேன், அவரு எந்த கெட்டதும் செஞ்சிருக்க மாட்டார். அவங்க அண்ணன பார்க்க தான் போயிருப்பாரு. ஆனாலும் அவங்க அண்ணன் என்ன பண்றாங்க, போட்டு அவர தூக்கி குழியில போட்டுறாங்க. குழியில மட்டும் போட்டாங்களா, எடுத்து என்ன பண்றாங்க, காசுக்காக அங்க எகிப்து தேச மக்களுக்கு விற்று போட்டுறாங்க அடிமையாக. அவர் பட்ட கஷ்டங்கள் அநேகம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருஷம் பல கஷ்டங்கள், பல நொறுக்குதல்கள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு அவ்ளோ உத்தமமா இருக்காரு இல்லையா? போத்திபார் வீட்ல ஒரு பாவம் நடக்குது. அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து எழுந்து ஓடுறாரு. அந்த பயம், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படிங்கிற அந்த பயம் அவர்ட்ட இருந்தது. இவ்ளோ உண்மையும் உத்தமமா இருந்தாலும், அவர் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்கிறாரு. ஜெயில்ல அந்த பானபாத்திரக்காரனுக்கு இவரு ஹெல்ப் பண்றாரு. அவரு கூட இவர மறந்துர்றாரு. அதுதான். என்னன்னே தெரியல. ஏன் என் வாழ்க்கையில நான் எல்லாமே உண்மையா தானே இருக்கேன். தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனே. ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? ஏன் இந்த மக்கள் எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க, என்ன தள்ளுறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே பார்வோன்கிட்ட சொல்லிட்டு யோசேப்பு வெளிய வந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், யோசேப்பு டைரக்ட்டா எங்க போயிருக்க முடியாது. எகிப்தில் ராஜா கூட இருக்கவே முடியாது. இல்ல. ஸோ எல்லாமே எப்படின்னா, கடவுள் நேர்த்தியாய் வழிநடத்துறார்ல. குழியில போடுறாங்க. தேவனுடைய திட்டம் என்ன? அவர எகிப்துக்கு கூட்டிட்டு போணும். எப்படி கூட்டிட்டு போறது இல்லையா? கரெக்ட்டா அங்க வர்றாங்க. மக்கள் எகிப்து தேசத்துக்கு போற மக்கள் வர்றாங்க. அவர்கிட்ட விற்கப்படுறாங்க. எல்லாமே தேவனுடைய பிளான் படி அவர் எக்ஸாக்ட்டா நடத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், அத பார்த்து நம்ம ரொம்ப நேரம் பயந்துறோம். கடைசியா நீங்க வசனம் பாருங்களேன். நீங்க 45வது அதிகாரத்துல 5வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, "என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார்." யாரு உங்களுக்கு முன்பாக அனுப்பினார்? தேவன். அதுதான் யோசேப்பு பாருங்களேன். தேவனுடைய திட்டம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. நான் இப்ப ராஜாவுக்கு 2வதா இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க குடும்பத்த நான் காப்பாத்துவேன். உங்கள ரட்சிக்கிறதுக்காக தான் என்ன கடவுள் தேர்ந்தெடுத்து முன்னாடி அனுப்பிச்சாரு. இது தேவனுடைய திட்டம். அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மட்டும் இல்ல. நீங்க மறுபடியும் 50வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னாலும், "நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஞ்சனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார்." அதுதான். நம்ம வாழ்க்கையில நெறைய பேர் நமக்கு தீமை நடத்தலாங்க. ஆனா யோசேப்புக்கு அவங்க அண்ணன்மார்களே தீமை நடத்தாங்க. அவரு அவர் மேல ஒரு பொறாம வச்சு, அவங்க அப்பா அவர் மேல ரொம்ப ஆசையா இருக்காருங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக பொறாம வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அவர் அடிமையா விற்று போட்டுறாங்க. ஆனாலும் கடவுளுடைய காருண்யம் பாருங்களேன், அவருடைய சத்துவம் பாருங்களேன், எவ்வளோ அழகா யோசேப்பு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா கொண்டு வச்சு, அந்த அண்ணன்மார்கள காப்பாற்றுறதுக்காகவே கடவுள் அவர யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதாங்க கடவுள். ஸோ நம்ம எதை குறித்து நீங்க கவலைப்படவே தேவையில்ல. ஏன் இப்படி நடக்குன்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். எல்லாம் என் தேவன் பார்த்துக்கொள்வார். எல்லாமே அவர் கரத்துல இருக்குது. அவர் கரத்தை விட்டு எதுவுமே வெளிய போகலன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிப்போம். அது மட்டும் நம்மகிட்ட வேணும். இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா. ஏசப்பா இந்த உலகத்துல நமக்காக தான் வந்தாரு இல்லையா? இந்த உலகத்துல நடந்த பெரிய பாவமே பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவ சிலுவையில அறைந்தது தான். இல்ல நம்ம செய்த பெரிய பாவம். அந்த ஒரு பாவத்தையே கடவுள் என்ன பண்ணாரு? நம்மளுடைய மீட்புக்காக யூஸ் பண்ணிட்டார். அதுதாங்க கடவுள் இல்லையா? அவருடைய திட்டம் நம்மளுடைய மூளைக்கு எட்டாத திட்டம். அதனால எப்படி யோசேப்பு கடவுளிடத்துல ஒப்பு கொடுத்தானோ, எப்படி ஏசப்பா என்னுடைய சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாரி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, கடவுள் நம்மள அதிகமான மக்கள ரட்சிப்புறதுக்காக எப்படி யோசேப்பு என்ன பண்றாரு? இஸ்ரவேல் மக்கள காப்பாத்துறாரு. அதே மாரி தான் ஏசப்பா இந்த உலகத்தின் பாவத்த எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார் நமக்காக இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை குறித்து நீங்க கவலைப்படவே தேவையில்ல. எல்லாமே தேவன் ஒரு திட்டம் இருக்கு. நம்மள உயர்த்துறதுக்காக தான் இதெல்லாம்
வாழ்க்கையில நடக்குது. நம்மளுடைய வேலை என்ன? தேவன் எல்லாமே பார்த்துக் கொள்வார். அத விட்டுட்டு, நான் அவன ஏதாவது பண்ணணும், அவன நான் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம அதை கையில எடுத்துக்கிட்டோம்னா, ஏசப்பா சும்மா இருந்துருவார். கடவுள் சும்மா இருப்பார். "நீ பார்த்துக்கோப்பா. நீ தானே, நீ பார்த்துக்கோ. அவன நீ என்ன வேணா பண்ணுன்னு" சொல்லி விட்டுருவார். நம்ம மொரண்டு புடிச்சு கடைசியா நம்ம தோல்வி விட்டு, "கடவுளே என்னால முடியலன்னு" சொல்லும்போது, கடவுள் சரி ஓகே. இப்ப நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நம்மள உயர்த்துவார். ஸோ அதனால முதல்ல நம்ம விட்டுக் குடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பழிவாங்குதல் கர்த்தருடையது. அவருடைய கரத்துல விட்டுக் குடுத்தா, அவர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். அதனால இன்னைக்கு வந்து நீங்க எத குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குறித்தோ, உங்களோட கூட பிறந்தவங்கள குறித்தோ, உங்க நண்பர்கள் குறித்தோ, உங்கள தகாத வார்த்தைகள பேசுறாங்களா? உங்கள வந்து கீழ தள்ளுறாங்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்க தேவனோடு இருங்க. தேவன் எல்லாத்தையும் நன்மையாக முடிய செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.